அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது குடும்பம் மேசராசியில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் இந்த நிலையில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இணைந்திருக்கிறார். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. திருதீய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். 3ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் வற்றும் என்பது ஆன்றோர் வாக்கு. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் கவலையும் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. குரு பகவான் அனுகூலமற்று வளம் வருவதால் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். கலஸ்தர காமஸ்தானமாகிய மேசராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவும். திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்ற மாதம்தான். அதாவது லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் சுப பார்வை கிடைக்கிறதுனால எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையை பார்க்கறதுக்காக அந்நிய நாட்டிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலையெல்லாம் எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். அதாவது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் தனது 9வது பார்வையால் பலப்படுத்துறதுனால ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், பதவி உயர்வு ஆகியவற்றை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வுடன் வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றிலாம் கிடைக்க போகுது. வெளிநாடு போயிட்டு பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க விரும்பிய நாட்டில் நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது தொழில் வியாபாரம். அதாவது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உற்பத்தியை அதிகரிக்கலாம். நிதி நிறுவனங்கள் மற்றும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய விற்பனை நிலையங்களை திறக்கிறதுக்கும் அனுகூலமான மாதம் இது. அதாவது ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடும். ஏற்றுமதி துறையினருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ள ஃபேமஸாக இருக்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் புதிய வர்த்தக ஒப்பந்தம்லாம் கையெழுத்தெல்லாம் போட வாய்ப்பெலாம் ஏற்படும். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு போய் வேண்டியது வரும். அதில் அந்த சாத்தியக்கூறுலாம் இருக்குது அப்படின்னு கிரக நிலையெல்லாம் சொல்லுதுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கலைத்துறையினர். அதாவது சுக்கிரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள மற்ற கிரகங்கள்லாம் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் வருமானத்தெல்லாம் உயர்த்த போகுதுங்க. அதாவது மக்களிடையே புகழும் செல்வாக்கும் தசா புத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி வெளிநாட்டு போக வேண்டிய அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிகழும். வருமானம் உயர்வது மட்டுமல்ல, செல்வாக்கும் புகழும் அந்தஸ்தெல்லாம் உயர போகுதுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அரசியல் துறையினர். இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா குரு மற்றும் சுக்கிரனின் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலும் சனியும் ராகுவும் கை கொடுத்து உதவி செய்கிறாங்க. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்க போகுது. கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. கட்சி தொண்டர்களிடையே புகழெல்லாம் ஓங்க போகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவ மாணவியர். கல்வியில் முன்னேற்றம் ஒரே சீராக நீடிக்கும். பாடங்களில் ஆர்வம், கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். அடுத்தது விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் மாணவ மாணவியருக்கு குடும்ப கவலைகள்
மனசை போட்டு குழப்பிகிட்டே கிடக்கும் குடும்பம். அடுத்தது வந்து ஆசிரியர்கள் ஆகியோரின் ஆதரவெல்லாம் பெருகும். விவசாயத்துறையினர், அதாவது விவசாயத்துறையினரை பற்றி பார்க்கும் பொழுது பூமிகாரகன் செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க இந்த மாதத்தில் கொஞ்சம். அதாவது ஆயினும் விவசாய பணிகளுக்கு அதிகாரம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள்லாம் வந்து சுபபலம் பெற்று வளம் வர்றதுனால விளைச்சலும் வருமானமும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆயினும் சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு கடும் போட்டிகள்லாம் நிலவும். விற்பனையும் லாபத்தையும் தக்க வைத்து கொள்ள பாடுபட வேண்டியது வரும். சக கூட்டாளிகளுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மனவேதனையை அளிக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பார்க்க போகிறது பெண்மணிகள். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வளம் வராரு. குருவினால் நன்மை எதுவும் இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவரின் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும். உறவினருடன் வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்படுறது மன அமைதியை பாதிக்கும். திருமண வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைகிறது தாமதப்படும். ஏனெனில் குரு வந்து இங்கே அனுகூலமாக இல்லை. அறிவுரை வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சிக்கனமாக செலவு செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்குன்னு சேமித்து வைத்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்து சஞ்சரிக்கிறதுனால சக்திக்கு மீறிய செலவுகளினால் பணம் வந்து வீண் விரயமாகும். பரிகாரம் மிக மிக அவசியங்க. வியாழக்கிழமையில் தோறும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் வந்து சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதும், தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.